இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் லெசனில் என்னென்ன பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படிலாம் நடக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது டிஃப்யூஷன் நடக்கலாம், இல்லை ஆஸ்மோசிஸ் நடக்கலாம். இது ரெண்டுமே வந்து பேசிவ் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு. இன்னொன்று பேசிவில் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் மெம்பரேன் வழியாக நடக்கலாம். இதெல்லாம் பேசிவ் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு. அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் நடக்கலாம். நெக்ஸ்ட் பிளான்ட் வாட்டர் ரிலேஷன். பிளான்ட் வாட்டர்லாம் எப்படிலாம் எடுத்துக்கும், டிரான்ஸ்பிரேஷன் என்ன, அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர்னால் இப்போ நம்ம ரூட் ப்ரெஷர் தியரி அது மாதிரி நிறைய தியரிஸ் பார்ப்போம். ரூட் ப்ரெஷர் தியரி, கொஹஷன் டென்ஷன் புல் தியரி, அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி. வாட்டர் எப்படி ரூட்ஸ் டிப்பில் அந்த டிப்பில் எது இருக்கு வருது, ரூட் ஹேரில், அதுலேருந்து எப்படி டாப் ஆஃப் த பிளான்ட்டு ட்ரீ வரைக்கும் போகுது, 100 மீட்டர்லாம் இருக்குது, அது வரைக்கும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸும் வாட்டர் லாஸும் இருக்கிறது தான் டிரான்ஸ்பிரேஷன். கூலிங் ஆஃப் லீவ்ஸ் அதுக்கு யூஸ் ஆகிறது, ஸ்டொமேட்டோவில் நடக்கிறது. நெக்ஸ்ட் அப்டேக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மினரல் நியூட்ரியன்ஸ் எப்படி சைலம் எடுத்துக்குது, அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் எப்படி பார்க்க போகிறோம். சோர்ஸ் டு சிங்க் கான்செப்ட். சோர்ஸ் ஏற்ற மாதிரி சிங்க்கு போகும். சிங்க்குனா யூஸ் பண்ணக்கூடியது, எது யூஸ் ஆகுது, எந்த இடத்துல யூஸ் ஆகுதோ அங்கே போகிறது தான் சிங்க்கு. சோர்ஸுங்கிறது எங்கே தயாரிக்கப்படுதோ அங்கே தான் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்ச் இங்கே தான், குரோஸ் இங்கே தான் சிந்தசிஸ் பண்ணணும், இங்கே தான் சோர்ஸ் இங்கேருந்து இங்கே போகும். எக்ஸாம்பிள் லீஃபில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, அங்கே தான் சுக்ரோஸ் சிந்தசிஸ் ஆகும். அப்போ லீஃப்லேருந்து எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ண பாடி எங்கே ரூட்டுக்கு போகலாம், ஓகேங்களா, ஸ்டோரேஜ் ஆர்கனுக்கு போகலாம். அதுதான் ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டிரான்ஸ்லொகேஷன் எதுவும் இல்லை, மாஸ் டிரான்ஸ்போர்ட் ஆர் மாஸ் ஃப்ளோ ஆர் பல்க் ஃப்ளோ தான் டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்லொகேஷன்னா எப்படின்னா, இந்த வேஸ்குலர் சிஸ்டம்னா என்னது, சைலம் ஃப்ளோயம் தான் வேஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த சைலம் ஃப்ளோயமில் வாட்டர் அண்ட் மினரல் சைலம்லையும் ஃப்ளோயமில் ஃபுட்டையும் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதுதான் டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவாங்க. பக்கத்தில் இப்போ இங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு செல்லுக்கு போகுதுன்னா அதுக்கு பேர் டிஃப்யூஷன், ஆஸ்மோசிஸ், ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லலாம். பட் ரொம்ப தூரத்துக்கு போகுதா, அதனால் டிரான்ஸ்லொகேஷன், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவாங்க. அவ்வளோதான், அது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்னென்ன இதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு பேசிக்காக தெரியும். அதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. வாட்டர் எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஃபுட் எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்ப்போம். அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நீங்கள் சாதாரணமாக படித்து பார்த்தீங்களே புரிஞ்சிடும். இப்போ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நான் சொன்னது பேசிவ் டிரான்ஸ்போர்ட்லாம் எனர்ஜியே தேவை கிடையாது, எனர்ஜி இல்லாமல் நடக்கும். ஸோ நோ எனர்ஜி நீடட், இதுதான் பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ், ஓகேங்களா. அந்த டிஃப்யூஷன் எதுவும் இல்லை, அதாவது ஆஸ்மோசிஸ் டிஃப்யூஷன் ரெண்டுமே பேசிவ் டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி இல்லாமையே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஓகேங்களா. பட் என்ன கான்செப்ட்னா, இங்கே இது ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் போகும். இது சொல்யூட் கூட மூவ் ஆகும். பட் ஆஸ்மோசிஸில் சால்வெண்ட் மட்டும்தான் மூவ் ஆகும், ஓகேங்களா. அந்த கான்செப்ட் தான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. மூணாவது என்ன பேசிவ் டிஃப்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டிவ்னா யூசஸ் எனர்ஜி, ஏடிபி எனர்ஜி யூஸ் பண்ணிக்கணும், மெம்பரைன் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏடிபி எனர்ஜி யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். லோயர் கான்சன்ட்ரேஷன் என்னது, இப்போ 10 மாலிகுல் இருக்குது, இங்கே 100 மாலிகுல் இருக்குது. அப்போ இந்த 10 மாலிகுல் இந்த 100 மாலிகுல் இருக்கிறது தள்ளணும். இப்போ 10 மாலிகுல் ஆஃப் அயன் இருக்குது, இங்கே 100 மாலிகுல் ஆஃப் ஒரு அயன், ஒரு எனி அயன் கே ப்ளஸ் அயன், இல்லை இங்கே கே ப்ளஸ் அயன் இருக்கலாம், அது தள்ளணும். இது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் சப்ஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணுறது. இது மூணுமே பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறது. அப்படின்னா 100 மாலிகுல்லேருந்து 10 மாலிகுல் தான் இன்னொரு இடத்துல இருக்குன்னா, இங்கேருந்து ஒரு 10 மாலிகுல் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ அதிகமாக இருக்கிறதுலேருந்து கம்மியாக இருக்கிறதுக்கு போகும். ஸோ இதுதான் இந்த மூணு பண்ணுற வேலை, டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ், இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டும் மெம்பரைன் சேனல்ஸ் யூஸ் பண்ணும். மெம்பரைன் சேனல்ஸ்னு எதுவும் இல்லை. இப்போ நம்ம செல் லெசனில் பார்த்துருப்போம், அதாவது ஃப்ளூயிட் மொசைக் மாடல் செல் மெம்பரைன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டபுள் வால் செல் மெம்பரைன், நடுவில் மெம்பரைன் இருக்கும் செல் மெம்பரைனில், செல் வாலில், ஓகேங்களா. ஸோ இந்த செல் மெம்பரைனில் இருக்க மெம்பரைன் என்ன பண்ணணும்னா, வெளியில் இது அவுட்டு, இது இன்சைட்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் இருக்கிற மாலிகுல் என்ன பண்ணும், அப்படி உள்ள எடுத்து போய் கொடுக்கும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாலிகுல் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரொட்டேட் ஆகி இப்படி கொடுக்கும், அப்படியே இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிடும், 180 டிகிரி ரொட்டேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அது இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் பேசிக் கான்செப்ட் டிரான்ஸ்போர்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் பார்ப்போம். டிஃப்யூஷன் அது இல்லை, பேசிவ் டிரான்ஸ்போர்ட் தான். இது என்னது, ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகும், சொல்யூட் கூட மூவ் ஆகலாம், ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த செல் டு அதர் பார்ட்டுக்கு போகும். பக்கத்தில் தான் இதெல்லாம் மூவ் ஆகும், அது தூரமாலாம் மூவ் ஆகுது.
ஃப்ரம் செல் டு செல்லாக இருக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேசஸ்லேருந்து லீஃப் அவுட் சைடுக்கு போகலாம். ஓகேங்களா, எந்த எனர்ஜியுமே தேவையில்லை இதுக்கு. இன் டிஃப்யூஷன் மாலிகுல்ஸ் மூவ் இன் ரேண்டம் ஃபேஷன், ரேண்டமாக தான் மூவ் ஆகும். நெட் ரிசல்ட் என்ன இருக்கும்னா சப்ஸ்டன்ஸ் மூவிங் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன். கடைசியாக நெட் ரிசல்ட்னா கடைசியாக நடக்கிறது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டன்ஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். டிஃப்யூஷன் இஸ் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அது வந்து லிவிங் சிஸ்டம் பொறுத்து இருக்காது. டிஃப்யூஷன் வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை வந்து ஒரு அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேஸ் டேங்க் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஏரில் அட்மாஸ்பியரில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த கேஸ் டப்புன்னு வெளியே போயிடும். ஸோ அப்போ டிஃப்யூஷன் அதுக்கு பேர் தான் காமனாக டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ டிஃப்யூஷன் இஸ் ஆப்வியஸ் இன் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ். கேஸ் இன் லிக்விட்லையும் ஈஸின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இங்க் எடுத்து தண்ணியில் வைக்கிறீங்கன்னா இங்க் எப்படி சொல்லுன்னு ஸ்ப்ரெட் ஆகுமா, அது டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. இதே வந்து இப்போ வந்து ஒரு பீக்கர் இருக்குது, நடுவில் ஒரு துணி வச்சுருக்கீங்க, இங்கே வந்து சுகர் சொல்யூஷன் வைக்கிறீங்க, இங்கே வெறும் வாட்டர் மட்டும் வைக்கிறீங்க. அப்போ இந்த தண்ணி இந்த நடுவில் ஒரு துணி மட்டும் இருக்குன்னா இந்த சுகர் சொல்யூஷன் என்ன ஆகும், எங்கே போகுதோ இல்லையோ வாட்டர் அதிகமாக இந்த பக்கமாக மூவ் ஆகும். இதுதான் வந்து ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நடுவில் இருக்க துணி தான் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது ஆஸ்மோசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்யூஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு பிளான்ஸு. இதுதான் கேஸஸ் மூவ்மெண்ட்டுக்கு உதவும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெசிலேட்டட் டிஃப்யூஷன். ஸோ ஆஸ்மோசிஸிங் கொடுக்கல, என்னன்னு லைட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஆஸ்மோசிஸுங்கிறது செமி பெர்மியபிள் மெம்பரைன். இந்த செமி பெர்மியபிள் மெம்பரைன் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மோசிஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அங்கே பார்ப்போம். செமி பெர்மியபிள் மெம்பரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அலோஸ் பர்டிகுலர் சொல்யூட், சில சொல்யூட் மட்டும்தான் அலோவ் பண்ணும், பர்டிகுலர் சொல்யூட். அல்லது சொல்யூட்டே அலோவ் பண்ணாமல் சால்வெண்ட்டு தான் அலோவ் பண்ணும். இந்த சால்வெண்ட் மேக்ஸிமம் என்னமா இருக்குன்னா வாட்டராக இருக்கும். நாம் சில சொல்யூட் மட்டும் அலோவ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர், நம்ம ஆர்டிஃபிஷியல் தான் எடுத்துக்கணும். இப்போ சாதாரணமாக பிளான்ட் செல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் அலோவ் பண்ணோம் டு பாஸ் த்ரோ, வாட்டர் வந்து உள்ளார போகிறது அலோவ் பண்ணோம். அது சால்வெண்ட் மாலிகுல், வாட்டர் மாலிகுல். ஸோ அதுதான் செமி பெர்மியபிள் மெம்பரேன் சொல்லுவாங்க. அப்போ வாட்டர் வந்து எப்படி மூவ் ஆகும்னா, வாட்டர் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டருக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, எப்போ லோயர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், இப்போ ஒரு பீக்கரில் வந்து சால்ட் சொல்யூஷன் இருக்குது, அப்போ என்ன அர்த்தம், சொல்யூட் மாலிகுல்ஸ் நிறையா இருக்கும். சொல்யூட்னு என்னது சால்ட்டு, சால்வெண்ட்னு என்னது வாட்டர். இப்போ இன்னொரு பீக்கரில் வெறும் பியூர் வாட்டர் இருக்குது. அப்போ என்ன ஆகும், பியூர் வாட்டர் என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். நடுவில் ஒரு மெம்பரைன் போட்டு மூடிட்டு தண்ணி ஏதோ ஒரு செல்வால் பிளான்ட் செல் மாதிரி ஒரு ஸ்டார்ச் மாதிரி வைக்கிறீங்க, செல்லோஸ் ஷீட் வைக்கிறீங்க, செல்லுலோஸ் ஷீட்டு துணி மாதிரி தான் ஷீட் வைக்கிறீங்கன்னா இந்த வாட்டர் மாலிகுல் இங்கேருந்து மூவ் ஆகும். சொல்யூட் மாலிகுல் மூவ் ஆகாது, ஏன்னா இட் இஸ் இம்பெர்மிபிள் டு இந்த மெம்பரைன், இந்த செமி பெர்மியபிள் மெம்பரைன். அது இம்பெர்மிபிளாக இருக்கும், சொல்யூட் மாலிகுல் அலோவ் பண்ணாது மூவ் பண்ணுறதுக்கு. அந்த போர் சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் வாட்டர் மாலிகுல் சால்வெண்ட் வந்து இங்கே தான் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இருக்குது, அது வந்து இங்கே மூவ் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா சொல்யூட் நோக்கி இப்படி மூவ் ஆகிறதுக்கு காரணம் என்னது, ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது, அதுதான் வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஓகேங்களா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எங்கே பில்டப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது இங்கே பில்டப் ஆகும். என்னன்னா டியூ டு சொல்யூட். இப்போ நீங்கள் சொல்யூட் அதிகமாக ஆட் பண்ண வாட்டர் இங்கே அதிகமாக இங்கேருந்து போய் ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகும். அதுதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல், ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, இப்போ சொல்யூட் பொட்டன்ஷியல் ஏறத்தை பொறுத்து நம்ம வேரி ஆகும். இதுதான் கான்செப்ட். இது நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்த 2-3 பேஜ் கழிச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பேசிக்காக இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் பார்ப்போம். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனாக முன்ன சொன்ன மாதிரி தான், ஒரு மெம்பரைன் சேனலில் வந்து ஒரு மெம்பரைன் சேனல் இருக்குது, ஒரு செல் மெம்பரைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெளியில் இருக்கிற அவுட் சைடில் இன்சைடு வச்சுப்போம். ஸோ வெளியில் இருக்கிற அயன் மாலிகுலை உள்ளார செல்லுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணணும், அதை அட்டாச் பண்ணிக்கிட்டு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே கொடுத்துரும் அந்த சொல்யூட் மாலிகுலை. ஸோ இப்படி தான் வந்து மூவ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்படின்னா, வெளியில் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும், உள்ளார லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஸோ அது வந்து ஹை டு லோ தான் பண்ணணும். மெம்பரைன் இருந்தால் கூட எனர்ஜி யூஸ் பண்ணாது, நோ யூஸ் ஆஃப் எனர்ஜி. பட் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் மூவ் பண்ண வைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டிஃப்யூஷன் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்யூஷன் வந்து சப்ஸ்டன்ஸுடைய ரேட்டு, அதனால ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு வந்து நம்ம தேவைன்னா அக்ராஸி மெம்பரைன் பண்ணலாம். ஸோ இந்த மெம்பரைன் வந்து எதை பொறுத்து மெம்பரைனில் ட்ரான்ஸ்போர்ட் ஆகும், இந்த மெம்பரைனில் ட்ரான்ஸ்போர்ட் ஆகும்னா, இந்த சொல்யூட் மாலிகுல் வெளியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாலிகுல் இது வந்து லிப்பிட் சொல்யூபிளாக இருக்கணும். லிப்பிட் சொல்யூபிளாக இருந்தால் ஈஸியாக மூவ் ஆகும். ஏன்னா செல் மெம்பரைன்லாம் எப்படி மேடப் ஆயிருக்கு, லிப்பிட்னால தான் மேடப் ஆயிருக்கு. லிப்பிட்னா ஃபேட் மாலிகுல் இருக்கிறதுனால ஃபேட்டாக இருந்தால் மட்டும் தான் ஈஸியாக போகும். நீங்கள் பேசிக்காக ஒன்று படிச்சிருப்பீங்க, லைக் டிசால்வ்ஸ் லைக், அன்லைக் டிசால்வ்ஸ் அன்லைக் அப்படின்ட்டு. லைக்னா இப்போ வாட்டருங்கிறது வந்து ஒரு போலார் மாலிகுல். இப்போ போலார் மாலிகுல்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் தூரமாக இருக்கும் சென்டரில். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் H2O, OH மைனஸ் ஒன்று இருக்கும், H+ ஒன்று இருக்கும். ஸோ தூரமாக இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால் வாட்டர் கூட நீங்கள் வந்து சால்ட்டு கொடுத்தீங்கன்னா கரைஞ்சிரும். இதே வந்து ஆயில் கொடுத்தீங்கன்னா
கரையாது. ஆயிலுங்கிறது லிப்பிட், ஃபேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஹைட்ரோ கார்பன், பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக இருக்காது. சால்ட்டில் Na+Cl- பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக இருக்கும். அதனால் இதை போட்டால் கரைஞ்சிரும், இதில் கரையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, ஸோ லைக் டிசால்வ்ஸ் லைக் மாதிரி இந்த ஆயில் வந்து இந்த ஃபேட் வந்து ஃபேட்டில் தான் டிசால்வ் ஆகும். செல் மெம்பரேனில் ஃபேட் இருக்குன்னா லிப்பிட் மாலிகுல்ஸ் தான் ஈஸியாக பூந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து டிஃப்யூஷன் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் அக்ராஸ் த மெம்பரேன் டிபெண்ட்ஸ் ஆன் சொலிபிலிட்டி. சொலிபிலிட்டி இன் லிப்பிட்ஸ்னா ஹைட்ரோஃபிலிக் மாலிகுல். ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ 2 டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஹைட்ரோஃபிலிக்கு ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லிட்டு. ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங், ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரோனா வாட்டரு, ஃபிலிக்னா லவ்விங். ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங். இது ஹைட்ரோஃபோபிக்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் ஹேட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங், அது வந்து இதில் போகாது. வாட்டர் ஹைட்ரோஃபோபிக் சப்ஸ்டன்ஸ் தான் ஈஸியாக சொலிபிள் ஆகும் லிப்பிடில். த மேஜர் கன்ஸ்டியூண்ட் ஆஃப் த மெம்பரின் அதான் வந்து லிப்பிட்ஸாக இருக்கிறோம். ஸோ சப்ஸ்டன்ஸ் சொலிபிள் இன் லிப்பிட்ஸ் டிஃப்யூஸ் த்ரூ த மெம்பரின் ஃபாஸ்டர். ஸோ ஃபாஸ்டராக மூவ் ஆகும். சப்ஸ்டன்ஸ் தட் ஹேவ் ஏ ஹைட்ரோஃபிலிக் மொயட்டி அப்படின்னா வாட்டர் லவ்விங் மொயட்டி இருந்துச்சுன்னா ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு பாஸ் த்ரூ த மெம்பரின், டிஃபிகல்ட்டாக இருக்கும் உள்ளார போகிறதுக்கு. தட் மூவ்மெண்ட் ஹேஸ் டு பி ஃபெசிலிட்டேட்டட். அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி மெம்பரின் வழியாக தான் மூவ் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொவைட் சைட்ஸ் அட் விச் சச் மாலிகுல்ஸ் கேன் கிராஸ் த மெம்பரைன். ஸோ இந்த ஹைட்ரோஃபிலிக் மாலிகுல், அதாவது வாட்டர் லவ்விங் மாலிகுலும் கூட கிராஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மெம்பரைன் தான். ஸோ அந்த மெம்பரைன் இருக்கிறதுனால நிறைய யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. இந்த ஹைட்ரோஃபிலிக் மாலிகுலும் உள்ளார பாஸ் ஆகி போகலாம். செல் வாலில் செல் மெம்பரைன் உள்ளார போகாமல் இந்த மெம்பரைன் வழியாக உள்ளார போகலாம். ஸோ அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கணும். வெறும் அதாவது மெம்பரைனுங்கிறது ஏற்கனவே கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அதிகமாக வெளியில் அதிகமாக இருந்து உள்ளார கம்மியாக இருந்தால் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மெம்பரைன் வந்து வெளியில் அதிகமாக வச்சு வெளியே அதிகமாக மாற்றாது. ஓகேங்களா? ஸோ மெம்பரைன் தே டு நாட் செட் அப் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஏற்கனவே இருக்கணும், ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த மெம்பரைன் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி இந்த ப்ரோட்டீனை இந்தாண்டி மூவ் பண்ண வைக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். இது வந்து எனர்ஜி யூஸ் பண்ணாது, ஒன்லி மெம்பரைன் மட்டும் தான் யூஸ் பண்ணும். In facilitated diffusion, special proteins help move substances across membrane. Special proteins வந்து இந்த மெம்பரைனுக்கு அப்படியே கிராஸ் பண்ணி மூவ் பண்ண வைக்கும், அதுக்கு ஹெல்ப் ஆகும். அது வந்து எனர்ஜி யூஸ் பண்ணாது. இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வந்து cannot cause net transport of molecules from low to higher concentration. வெளியிலேயே 4 மாலிகுல் தான் இருக்குது, உள்ளார வந்து 100 மாலிகுல் இருக்குன்னா இந்த 4 மாலிகுல் உள்ளார மாற்றவே மாற்றாது. 100 மாலிகுல் இருந்து 4 மாலிகுல் தான் மாற்றும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 4 மாலிகுலில் 100 மாலிகுல் இருக்கிற இடத்துக்கு நவுத்தணும்னா லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகுல் டு ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மாற்றணும். அதுக்கு வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான் தேவைப்படும், ஃபெசிலிட்டேட்டட் கிடையாது. ஸோ அதுக்கு இன்புட் ஆஃப் எனர்ஜி தேவை. டிரான்ஸ்போர்ட் ரேட் ரீச்சஸ் ஏ மேக்ஸிமம் வென் ஆல் த ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஆர் பீயிங் யூஸ் இந்த சேச்சுரேஷன். இப்போ வந்து ஒரு மெம்பரைனில் வந்து 4 மெம்பரைன் சேனல் தான் இருக்குது அப்படின்னா 4 மாலிகுல் தான் ஒரு டைம் உள்ளார நவுத்த முடியும். அதுக்கு மேலே 10 மாலிகுல் கொடுத்தீங்கன்னா உள்ளார நவுத்தாது. ஓகேங்களா? அதுதான் சேச்சுரேஷன். ஓகேங்களா? சேச்சுரேஷனாக எல்லாமே ஆக்குப்பை ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஆள் இல்லை நவுத்துறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக்னா இப்போ இந்த மெம்பரைன் இருக்குன்னா இந்த ஒரு மெம்பரைன் ஒரு டைப் ஆஃப் மாலிகுல் தான் வந்து இந்தான கிராஸ் பண்ண வைக்கும், எல்லா டைப்பையும் கிராஸ் பண்ண வைக்காது. அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாலிகுல் தான், ஒவ்வொரு மெம்பரைனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் மாலிகுல் இருக்குது. இட் அலோஸ் செல் டு செலக்ட் சப்ஸ்டன்சஸ் ஃபார் அப்டேக். செலக்ட் பண்ணி தான் அப்டேக் அடுத்து நவுத்தும். ஓகேங்களா? இட் இஸ் சென்சிட்டிவ் டு இன்ஹிபிட்டர்ஸ். இப்போ ஒரு இன்ஹிபிட்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து டேமேஜ் பண்ணி மெம்பரைன் சேனலில் ஆப்போச்சிடும், அது வந்து டேமேஜ் பண்ணிடும். அப்போ அது மூவ் பண்ணாது மாலிகுல. ஸோ அது மாதிரி ஆபத்தும் இருக்குது. இட்ஸ் ரியாக்ட் வித் ப்ரோட்டீன் சைட் செயின்ஸ். ப்ரோட்டீன் சைட் செயின்ஸ் மெம்பரைனில் இருக்க சைட் செயினை வந்து ரியாக்ட் பண்ணி வேஸ்ட்டாக பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெம்பரைன் சேனலுக்கு எக்ஸாம்பிள் தான் ஒரு டைப் ஆஃப் அக்வா போரின்ஸ் இல்லை போரின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டீன் ஃபார்ம் சேனல்ஸ், இந்த ப்ரோட்டீன் தான் இந்த சேனல் ஃபார்ம் ஆகும் செல் மெம்பரைனில். இந்த மெம்பரைன் ஆஃப் த மாலிகுல்ஸ் டு பாஸ் பண்ணுறதுக்கு சம் சேனல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். எப்பயுமே சில சேனல்லாம் ஓப்பனாக இருக்கும், அதர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஓப்பனாக க்ளோஸை வச்சு. ஸோ சம்மர் லார்ஜாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அப்போ நிறையா மாலிகுல் கிராஸ் பண்ண வைக்கலாம். எக்ஸாம்பிள் த போரின்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன்கிறது ஒரு ப்ரோட்டீன் தட் ஃபார்ம் லார்ஜ் போர்ஸ் இன் த அவுட்டர் மெம்பரைன் ஆஃப் த பிளாஸ்டிட் மைட்டோகாண்ட்ரியா சம் பாக்டீரியா allowing molecules up to the size of small proteins to pass through. இந்த பாக்டீரியா, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இந்த பிளாஸ்டிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெம்பரைனில் பெரிய ப்ரோரின் இருக்கும். இந்த ப்ரோரின் என்ன பண்ணும், வெளியில் பெரிய பெரிய சின்ன சின்ன மாலிகுல்ஸ், எக்ஸாம்பிள் சின்ன சின்ன ப்ரோட்டீன் அயன்னா K+ அது மாதிரி தான் ரிலீஸ் ஆகும் சாதாரண சேனல். பட் சின்ன சின்ன ப்ரோட்டீன் மாலிகுல்னால் அங்கே நிறைய அயன் இருக்கும், நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருந்தால் தான் ஒரு ப்ரோட்டீன். அதையே வந்து மூவ் பண்ண வைக்குதுன்னா அது மாதிரி பெரிய சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது போரின்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த அது எப்படி மூவ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியில் இந்த மெம்பரைன் வந்து வெளியில் வந்து அட்டாச் ஆகிடும், அப்புறம் வந்து ரொட்டேட் பண்ணி இதை அப்படியே உள்ளார கொண்டு போய் கொடுத்துரும். bound to the transfer protein, then transfer protein then rotates and release the molecule inside the cell. எக்ஸாம்பிள் வாட்டர் சேனல். இந்த வாட்டர் சேனலுங்கிறது மொத்தம் 8 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்வாபோரின்ஸால் மேடப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ அவுட்டர் சைடில் நிறையா மாலிகுல் இருக்குது, அப்போ தான் இன்னர் சைடுக்கு போகும். அவுட்டர் சைட்லேயே கம்மி தான் இருக்குன்னா போகாது.
இதை வந்து என்ன பண்ணும், அப்படியே உள்ளார மூவ் பண்ண வைக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணது உள்ளார, டிரான்ஸ்போர்ட்டட் மாலிகுல் இன்னர் சைடுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இதுதான் அந்த டயக்ராமில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 டைப் ஆஃப் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அதுதான் வந்து பேசிவ் சிம்போர்ட், ஆன்டிபோர்ட், அப்புறம் யூனிபோர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்போர்ட்னு வச்சுக்கோங்களேன், சேம் சைடு கோல் அடிக்கிறது. ஆன்டிபோர்ட்னா ஒன்று இப்படி போகும், ஒன்று ஆப்போசிட்டில் போகும். யூனிபோர்ட்னா ஒன்று போகும். சிம்போர்ட்னா ரெண்டு கூட ஒரே டைரக்ஷனில் போகும். ஓகேங்களா. சம் கேரியர் ஆர் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ் அலோ டிஃப்யூஷன் ஒன்லி இஃப் 2 டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் மூவ் டுகெதர். 2 டைப் ஆஃப் மாலிகுல் வந்து மூவ் பண்ண வைக்கணும். இப்போ வந்து நம்ம சோடியம் பொட்டாசியம் பம்புன்னு சொல்லிட்டு நம்ம நியூரான்ஸில் இருக்கும் தெரியுங்களா, அது என்ன பண்ணும், 3 Na+ வந்து இப்படி கிராஸ் ஆனால் தான் 2 K+-ஐ இப்படி கிராஸ் பண்ணோம். ஓகேங்களா, அப்படி ஆப்போசிட் சைடு. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டிபோர்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு இருக்குது Na+H+ டிரான்ஸ்போர்ட்டர், இன்னொரு இருக்குது நம்ம ஹியூமன் பாடியில். அது என்ன பண்ணோம், ஒரு Na+H மூவ் ஆனால் தான் ஒரு H+ மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் ஒரே டேரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ இது பேர் சிம்போர்ட். ஓகேங்களா. ஸோ இன் ஏ சிம்போர்ட் போத் தி மாலிகுல்ஸ் கிராஸ் த மெம்பரைன் இந்த சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் வந்து 2 மாலிகுலும் மூவ் ஆகும். ஆன்டிபோர்ட்டில் தே மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ when a molecule மூவ் அக்ராஸ் ஏ மெம்பரைன் இண்டிபெண்ட் ஆஃப் த அதர் மாலிகுல், ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் மூவ் ஆகுது, அதர் மாலிகுல் டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னா அது பேர் யூனிபோர்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் கேரியர் ப்ரோட்டீன். யூனிபோர்ட்னா ஒன்று மட்டும் மூவ் ஆகிறது. ஆன்டிபோர்ட்னா ஏங்கிறது இப்படி மூவ் ஆனிச்சுன்னா பிங்கிறது இப்படி மூவ் ஆகணும். அப்போ தான் இந்த சேனல் ஆக்டிவேட் ஆகி மூவ் பண்ண வைக்கும். சிம்போர்ட்னா ஒரே டைப் ஆஃப் மாலிகுல் ஒரே டேரக்ஷனில் மூவ் ஆகிறது. 2 மாலிகுல் ஒரே டேரக்ஷனில் மூவ் ஆகும். அதுதான் சிம்போர்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். நம்ம ஃபைனலாக ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் மூவ் பண்ண வைக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரிலாம் இம்பார்ட்டண்ட். ஸோ லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து கூட ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ண வைக்குது. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூசஸ் எனர்ஜி யூஸ் பண்ணுது டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் பம்ப் மாலிகுல்ஸ் எகென்ஸ்ட் ஏ கான்சன்ட்ரேஷன் கிரேட். எகென்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கான்சன்ட்ரேஷன் கிரேட் எப்படி இருக்கும், இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இங்கே லோ கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து இப்படி மூவ் பண்ண பார்க்கும். ஆனால் இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணும், இங்கிருந்து இப்படி மூவ் பண்ண வைக்கும். அப்போ இதுதான் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டு. இதுக்கு ஆப்போசிட்டாக எகென்ஸ்டாக மூவ் பண்ண வைக்குது வித் த யூஸ் ஆஃப் எனர்ஜி, ஏடிபி எனர்ஜி. ஸோ அதுதான் வந்து பம்ப் மாலிகுல்ஸ் எகென்ஸ்ட் ஏ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் கேரிட் அவுட் பை ஸ்பெசிஃபிக் மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸ். சில மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும், எல்லாமே பண்ணாது. சென்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாலிகுல் பிளே ஏ மேஜர் ரோல் இன் போத் ஆக்டிவ் அஸ் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். 2 வேலையும் பண்ணோம் டிஃப்ரெண்ட் மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸு. பம்ப்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் தட் யூஸ் எனர்ஜி டு இந்த பம்ப்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் Na+K+ பம்ப், சோடியம் பொட்டாசியம் பம்புன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணோம், எனர்ஜியை அதாவது எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு சப்ஸ்டன்ஸை வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் கொண்டு போகும். ஓகேங்களா. அக்ராஸ் செல் மெம்பரைனில் திஸ் பம்ப் கேன் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் இருந்து கூட ஹை கான்சன்ட்ரேஷன் வரும். அப்பீல் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு பேர். அப்பீல்னா மலையேற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொன்ன கதை தான் இது கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ரேட் ரீச்சஸ் ஏ மேக்ஸிமம் when all the protein transporters being used are saturated. இது இதுக்கு என்னன்னா முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து 4 மெம்பரைன் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு 3 இருக்குன்னா இந்த 3 மாலிகுல் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நீங்கள் 10 மாலிகுல் கொடுத்துட்டு 10 மாலிகுல் ஏன் மூவ் ஆகலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா 3 மாலிகுல் தான் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே. ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகிடும் எப்போனா when all protein transporters, இந்த ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டர் தான் ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டர். இது வந்து எல்லாமே ஆக்குப்பை ஆயிடுச்சு, இல்லை யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா அதுக்கு மேலே 3 தான் பண்ணும், அதுக்கு மேலே அட்டன் டைமில் பண்ணாது. ஸோ லைக் என்சைம்ஸ் மாதிரி தான் இந்த கேரியர் ப்ரோட்டீன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். வெரி ஸ்பெசிஃபிக்னா ஒரு கேரியர் ப்ரோட்டீன் ஒரு டைப் ஆஃப் மாலிகுல் தான் மூவ் பண்ண வைக்கும், எல்லா டைப்பையும் மூவ் பண்ண வைக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன் அந்த ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டில் மெம்பரைன் பண்ணுறது மாதிரி தான் இந்த ப்ரோட்டீன், இந்த மூவ் பண்ணுற ப்ரோட்டீனும் வந்து சென்சிட்டிவ் டு இன்ஹிபிட்டார்ஸ். இந்த இன்ஹிபிட்டார்ஸும் வந்து இது கூட ரியாக்ட் ஆகி இதை டேமேஜ் பண்ணி விட்ரும். அப்போ இது டிரான்ஸ்போர்ட்டே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அது மாதிரி பிரச்சனையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணுறோம் மூணுத்தையும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட், ஃபெசிலிட்டேட்டட், எல்லாத்தையும் சிம்பிள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ப்ரோட்டீன்ஸ் தான் மெம்பரைனில் இருக்குது. இதுதான் வந்து ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ரெண்டுமே பண்ணும். இதுதான் மெம்பரைன் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. வந்து அதனால் இது ரெண்டுமே ஓரளவுக்கு காமனாக இருக்கும். காமன் கேரக்டர் என்ன இருக்கும், ரெண்டுமே ஹைலி செலக்டிவ். மெம்பரைன் ப்ரோட்டீன் இருந்தாவே அது வந்து குறிப்பிட்ட மாலிகுல் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனால் இட் இஸ் ஹைலி செலக்டிவ். அதே மாதிரி ஈஸியாக சேச்சுரேட் ஆகிடும். சேச்சுரேட்னா என்ன சொல்லியிருந்தேன், இப்போ 2 மாலிகுல் இருக்குன்னா 2 ப்ரோட்டீன் மெம்பரைன் சேனல் இருக்குன்னா 2 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ணாது. அதனால் சேச்சுரேட் ஆகிடும், அதுக்கு மேலே ஆள் இல்லை. ரெஸ்பாண்ட் டு இன்ஹிபிட்டர்ஸ். இப்போ இன்ஹிபிட்டர் வந்துச்சுன்னா இந்த ப்ரோட்டீன் சைட் சேனை டேமேஜ் பண்ணிவிட்டு இதை டேமேஜ் பண்ணிவிட்டு அதனால் இதை ட்ரான்ஸ்போர்ட்டே பண்ணாமல் போயிடும். அண்டர் ஹார்மோனல் ரெகுலேஷன், அதை வந்து ரெகுலேட் பண்ணலாம். இது பண்ணக்கூடாது, ரெகுலேட் பண்ணலாம். ஓகேங்களா. பட் டிஃப்யூஷன் வெதர் ஃபெசிலிட்டேட்டட் ஆர் நாட் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி ஏ கிரேடியன்ட் அண்ட் டு நாட் யூஸ் எனர்ஜி. இப்போ டிஃப்யூஷன் வந்து ஃபெசிலிட்டேட்டட் இருந்தால் எனர்ஜி யூஸ் பண்ணாமல் கிரேடியன்ட் வழியாக தான் போகும். கிரேடியன்ட்னா ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன், இதுதான் கிரேடியன்ட், அது வழியாக தான் போகும். பட் ஆக்டிவ் வந்து அப்ஹில் டிரான்ஸ்போர்ட், லோவிலிருந்து ஹை கூட போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்போ வந்து 3 கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ரெக்வயர்ஸ் ஸ்பெஷல் மெம்பரைன் ப்ரோட்டீன். எதுக்கு மெம்பரைன் ப்ரோட்டீன் தேவை, சிம்பிள் டிஃப்யூஷன் நடக்குதுன்னா மெம்பரைன் ப்ரோட்டீன் தேவை கிடையாது. ஃபெசிலிட்டேட்டடுக்கு தேவை, ஆக்டிவ்க்கு தேவை.
ஹைலி செலக்டிவ். எப்படி செலக்ட் பண்ணி அனுப்போம்? டிஃப்யூஷனுங்கிறது செலக்ட் பண்ணி அனுப்பாது, எல்லாத்தையும் கண்ணா அப்படின்னு அனுப்போம். மெம்பரேன் இருந்தால் தான் செலக்ட் பண்ணி அனுப்போம். இப்போ எதில் மெம்பரேன் இருக்குது? ஃபெசிலிட்டேட்டட் ட்ரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் தான் மெம்பரேன் இருக்குது. அப்போ 2 தான் செலக்டிவாக இருக்கும். ட்ரான்ஸ்போர்ட் சேச்சுரேட் ஆகுமா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி நின்றுமா அப்படின்னு இதில் கிடையாது. ஏன் நிற்காதுன்னா, இதில் வந்து மெம்பரேன் ப்ரோட்டீன் தேவையில்லை, எவ்வளோ வேணால் அவ்வளோ அனுப்பலாம். இதில் வந்து மெம்பரேன் ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ அந்த எத்தனை மெம்பரேன் ப்ரோட்டீன் சேனல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். ஸோ இங்கே அதனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும், அதான் சேச்சுரேட் ஆகுது. அப்பியல் ட்ரான்ஸ்போர்ட், லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகுமான்னு கேட்குறாங்க. அது வந்து எதுலேயும் மூவ் ஆகும், இதுலேயும் மூவ் ஆகாது, இதுலேயும் மூவ் ஆகாது. ஏன்னா இதான் ரெண்டுமே ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகும். இதில் ஆக்டிவில் தான் லோ டு ஹை மூவ் ஆகும். ஏடிபி எனர்ஜி தேவையான்னு கேட்குறாங்க. இது சிம்பிள் டிஃப்யூஷனும் ஃபெசிலிட்டேட்டடும் வந்து பேசிவ் ட்ரான்ஸ்போர்ட். ஸோ அதுக்கு ஏடிபி எனர்ஜி தேவை கிடையாது. இந்த ஏடிபிக்கு தான், ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் தான் ஏடிபி எனர்ஜி தேவை. ஓகேங்களா?